அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்கு நீச்சம் பெறுகிறாரு. இதன் காரணமாக நீங்கள் நிறைவேறாது என்று நினைத்திருந்த காரியங்கள் கூட இந்த புதன் பெயர்ச்சியால் நிறைவு பெற்று உங்களுக்கு சாதகமான பல வெற்றிகளை தரக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களோடு 26ஆம் தேதி கும்பராசியிலிருந்து புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாக 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறார். அவரோடு புதனும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் அல்லாது குருவோடு பரிவர்த்தனை பெற்று இருக்கிறாருங்க சுக்கிரன். இதனால துலாம் ராசினியர்கள் துன்பங்களை துடைத்து எறியும் நேரமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கஷ்டங்களை மீறிய புதிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்க இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசி 6ஆம் இடத்தில் ராகு யோக நிலையில் இருப்பதும் சாதகமான விசேஷ யோகங்கள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் அமைந்திருக்குதுங்க. பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் பிள்ளைகளை நினைத்து செய்த முயற்சிகள் பலன் அளிக்குங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வர இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12இல் உள்ள கேது ஆன்மீக எண்ணங்களை அதிகரித்து திருக்கோவில் வழிபாடுகள் செய்யும் வாய்ப்புகளை உங்களுக்கு தர இருக்கிறார். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் சூரியன், புதன், சனி இணைந்து உங்களுடைய ராசி 5ஆம் இடத்தில் இருந்ததால் ஒரு விதத்தில் மன சஞ்சலம் ஏற்படலாங்க. தந்தை மகன் உறவுகள்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால பெண்களுடைய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. பழிச்சொல் ஏற்படலாங்க. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால இதுவரை இருந்த தடைகள் இனி படிப்படியாக அகல இருக்குதுங்க. உத்தியோகம், தொழில், நீங்கள் செய்த புது முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தானாக தேடி வரலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கம் இருப்பதால உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் உருவாகுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைங்க. இருந்தாலும் உற்சாகத்துடன் செயல்பட்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு கருதி எடுத்த முயற்சி வெற்றி தர இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள் நீங்கள் நடைபெறாது என்றிருந்த பல காரியங்கள், குறிப்பாக வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, பிள்ளைகளுடைய திருமண சம்பந்தமான விஷயம் அல்லது அவர்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள் என இது மாதிரியான விஷயங்கள்ல நடைபெறாது, தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்றிருந்த காரியங்கள் கூட துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் இந்த கிரகத்துடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். விரையாதிபதி நீச்சம் பெறும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். விரயத்திற்கு ஏற்ற வரவு என்பது வந்து கொண்டே இருக்குங்க. ஒரு சிலருக்கு ஈடுமாற்றம், ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் மற்றும் இடமாற்றம் திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வாடகை கட்டடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் கைகூட இருக்குதுங்க. இந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இக்காலத்தில் பெருமாள் லக்ஷ்மி வழிபாடு நன்மைகளை வழங்குங்க. மட்டும் இல்லாம புதனுடைய இந்த நிலையின் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. பிள்ளைகள் உயர்கல்வி பெறுவதற்கு
வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அதாவது கும்பராசியில் சூரியன் மற்றும் சனி சேர்க்கை ஏற்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியானவர் சூரியன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியோடு சேர்கிறார். அதோடு சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கிறாருங்க. எனவே பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வர இருக்குதுங்க. சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கலை இலக்கியம் சார்ந்த பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகத்தால உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முன் வருவீங்க. அந்த பிரச்சனைகள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பலம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல குடும்ப முன்னேற்றம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குங்க. பணம் தொடர்பாக எடுத்த புது முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு திருப்திகரமாக இருக்குங்க. மனதில் புதித்த நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரலாங்க. இந்த மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமா அமைய இருக்குது. அதே போல் மேலதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பார்கள். அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு உயர இருக்குதுங்க. அதே போல் தனித்தனியாக விலகி பணிபுரிந்த தம்பதியருக்கு இப்போது ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்புகள் கைகூடி வர இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் கிடைக்க இருக்குதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். இப்போது இந்த 2 கிரகங்களும் தங்களது வீடுகளை மாற்றிக்கொண்டு பரிவர்த்தனை பெறுகிறார்கள். எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குதுங்க. எதிர்பாராத விதத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குது. பயணங்கள்ல அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டுங்க. அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வந்து அணிந்து அழகு பார்க்க இருக்கீங்க. வாகன மாற்றம் செய்ய முன்வரக்கூடிய ஒரு நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கூட இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் துலாம் ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி இடமாற்றம் வரலாங்க. இந்த மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். மாணவிகளுக்கு மேற்படிப்பு பற்றிய சிந்தனை அதிகரிக்குங்க. பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பத்தில் அன்பும் பாசமும் பெருகும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகரை வழிபட எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மாலையில் சிவன் கோவிலுக்கு செல்லுங்க. நவகிரக வழிபாடு செய்வதோடு பசுக்களுக்கு ஏதேனும் உணவுப் பொருட்கள் தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.